கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் பாசத்திற்குரிய சுரேஷ் காணி. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறேன். இன்றைய நாளின் சற்று நேர தியானத்திற்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 15வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நீதிமான்களை நேசிக்கிறார். பாவத்திற்கு விலகி ஓடுகிறவர்கள் மீது அவர் கரிசனை கொள்கிறார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களை அவர் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். அவர் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, உங்கள் மீது அவர் தம்முடைய கண்களை வைத்து அவர் ஆலோசனைகளை சொல்லுவாராம். அவருடைய கண்கள் நம்மை நோக்குகிறதாக, நம்மை கவனிக்கிறதாக இருக்கிறது. அவருடைய செவிகள் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு திறந்தவைகளாக இருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பல நேரங்களிலே மனிதர்கள் நம்முடைய அபய குரலுக்கு செவி கொடுப்பதில்லை. ஆனால் கர்த்தரோ நம்முடைய வேண்டுதல்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று வேதாகமம் சொல்கிறார். அவர் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார். அதைத்தான் தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆபத்து நெருங்குகிற பொழுது நாம் மனிதர்களை நோக்கி ஓடுகிறோம். நம்முடைய நண்பர்களை, நம்முடைய உறவினர்களை தேடி ஓடுகிறோம். ஆனால் அவர்களோ நம்மை அறியாதவர்கள் போல விலகி நிற்கிறார்கள், நம்மை கண்டுகொள்ளாமல் போகிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்முடைய உபத்திரவத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவித்து பலப்படுத்துகிறார். அவருடைய கண்கள் நீதிமான்களை நோக்குகிறது, அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு கவனிக்கிறவைகளாய் இருக்கிறது. எனவே அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்கிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.